எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் சார். நாங்கள் கோதை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரோம். சிஇஓட ஒரு அப்பாயின்மெண்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இன்ஃபார்ம் சரி மேடம். வா கார்த்தி. எங்க இருக்காங்க? அங்க வெயிட் பண்றாங்க சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். நவீன் சார் உங்களை மட்டும் தான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொன்னாரு. என்ன மட்டுமா? ஆமாம் சார். நான் நவீன் சாரை பார்க்கணுமே. இல்லை சார், அவர் வேற ஒரு ஒர்க்காக அர்ஜென்ட்டாக வெளியில் போயிருக்காரு. சார் நீங்கள் மட்டும் வாங்க, சார் வெயிட் பண்ணுறாரு. சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க சார் போங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்டா. சார் வாங்க. ஒரு நிமிஷம் சார். சார் இந்த மீட்டிங்கை கண்டிப்பாக என் பிரதர் அட்டன் பண்ணணும் சார். சார் உங்கள் தம்பி வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிட்டாருன்னா எல்லாமே கெட்டு போயிரும்னு நவீன் சார் தான் சொன்னார். ஸோ நீங்கள் மட்டும் வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வெல்கம் மிஸ்டர் தமிழரசன். சார் சார் இது அக்ரிமெண்ட்டோடைய ஹார்ட் காப்பி. ஏற்கனவே உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் சிட் டவுன். எல்லாம் கரெக்டா இருக்கு. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். சொல்லுங்க சார். உங்க அக்ரிமெண்ட் படி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்களே ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கு. உங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் குவாலிட்டியா தான் இருக்கு. பட் எங்க கம்பெனி என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நாங்களே ப்ரொவைட் பண்றோம். நீங்க மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். சார் என்ன தமிழ், ஷாக் ஆயிட்டீங்க? சார் அப்படின்னா நாங்கள் வெறும் மார்ஜினுக்கு மட்டும் தான் பண்ணி கொடுக்கணுமா சார்? எஸ், அஃப்கோர்ஸ். உங்க மெட்டீரியல்ல எந்த குறையும் இல்லை. பட் எங்க டார்கெட் படி உங்க டாஸ்க்ல எப்படி பண்றீங்கன்னு சாம்பிள் பார்க்கத்தான் உங்க மெட்டீரியல்ல நீங்களே பண்ணுங்கன்னு விட்டுட்டோம். நாங்க வெண்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர்மெண்ட் எப்பவுமே மார்ஜினுக்கு தான் பண்ணுவோம். அந்த டேர்ம்ஸை முதல்ல அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கோமே, நீங்க கவனிக்கலையா? சோ அதுபடியே பண்ணிடுங்க. என்ன தமிழ், ப்ராஃபிட் கம்மியா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? இல்லை சார், பரவாயில்ல, நாங்கள் அதுக்கே பண்ணி கொடுத்துட்றோம். குட். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே சார். சார் எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டாங்களேன்றதுக்காக நீங்கள் என் கம்பெனிக்கு வந்து சைன் பண்ணுறேன்னு சொன்னீங்களே சார், அதுவே ரொம்ப பெரிய விஷயம் சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. சென்டிமெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டயத்துக்கு நாங்கள் அங்கே இருப்போம். தேங்க்யூ சார். வரோம் சார். ஓகே. மேடம் சார் என் கூட வந்து வராங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அப்பயே கிளம்பிட்டார் சார். கிளம்பிட்டாரு? ஆமா சார். தேங்க்யூ மேடம். டேய் கார்த்தி, என்ன இங்கே நின்றுட்டு இருக்க? டேய் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுடா. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன விடுங்க. அப்படி இல்லைடா, இது ரொம்ப முக்கியமான விஷயம்டா. பாரு, ரா மெட்டீரியல்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்களாம், நம்ம வெறும் மேனுஃபேக்சரிங் மட்டும் மார்ஜின் பண்ணி கொடுத்தா போறோம்னு சொல்றாங்கடா. இது அக்ரிமெண்ட்ல மாத்திரம். ஐயோ அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் செய்யறேன். போதுமா? இல்ல, அது ரொம்ப முக்கியமான. ஒன்றும் தேவையில்ல, வாங்க போலாம், வாங்க. அம்மா சரி மா வாங்க வந்து உட்காருங்க. பரவாயில்லடா, நாங்க இங்கே ஏமா அவங்க வர வரைக்கும் நின்னுட்டு இருப்பீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. டேய், தமிழ் கார்த்தியும் ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேளுடா. சரி டாடி. நீ வாமா.
வாங்க முதலாளிகளா, வாங்க 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 முதலாளிகளா, வாங்க. நீ சும்மாடுறா. ஏன்பா இதுல என்ன பார்க்க வச்சோம்? எப்படி இருந்தாலும் நீங்க முதலாளிங்க தானே? அப்படிலாம் இல்லடா, என்னைக்குமே அம்மா தான் இந்த கம்பெனியோட முதலாளி. சரிப்பா, முதலாளி பெற்ற புதல்வர்களே வருக வருக. போதுமா? சும்மாடுறா, வெறுப்பேத்தாத. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். என்னப்பா டென்ஷனு? இதெல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும்ல, அதுக்காக தான்டா. ஏன்பா இவ்வளவு விஷயத்தை சாதிச்சீங்க? அக்ரிமெண்ட்ல ஒரு சில நார்ம்ஸ்லாம் மாத்த சொல்லிருக்காங்க. அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அவங்க நம்மளுக்கு சப்ளை பண்ணுவாங்க, நம்ம மார்ஜின் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ண போறோம். அது மட்டும் கொஞ்சம் மாத்திடுறியா? இல்லைண்ணே, அது வந்து ஏதோ சொல்ல வந்தியே, சொல்றா. இல்லை ஒன்றும் இல்லை. இல்லடா பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லு. இப்போ நான் சொல்ல என்ன போகுதுண்ணே? அதான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? சரி, இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் மாற்றணும்ல, நான் மாற்றி ரெடி பண்ணிடுறேன். ஓகே? அம்மா பசங்க வந்துட்டாங்க பாரு. வா. தமிழ் மா தமிழ் என்னப்பா லேட்டு? இல்லம்மா, வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் அடிச்சாதான். அதான் இன்னும் டைம் இருக்கே, அப்புறம் என்ன? சரி சரி. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. பா நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸ் மட்டும் கையெழுத்து பண்ண அம்மா சொன்னாங்கல்ல, அதான் சரஸ்வதி டேபிள் ரெடி பண்ணிருக்காங்கப்பா. ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, அத்தையோட ஐடியால ஆர்கானிக்காவே ஸ்நாக்ஸ் ரெடி ஓ, பண்ணிருக்கோம். ஆனா அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியலையே. மாமா, சரஸ்வதி ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டா சந்தோஷம், இல்லன்னா பரவாயில்ல. மா, அக்ரிமெண்ட் சின்ன கரெக்ஷன் கார்த்திக் கிட்ட சொல்லிருக்கேன், மாத்தி சரிப்பா. வந்துடுறேன். கார்த்திக், இதா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க. மறுபடியும் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஏதோ ஒன்று சொல்ல வந்தியே, என்னது இது? அதான் முடிஞ்சிச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? வாங்க. புது அக்ரிமெண்ட் மெயில் அமைச்சிருக்கேன், அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஃபைலே போட்டு கீழே எடுத்துட்டு வந்து. ஓகே சார். டேய் கார்த்திக், நில்றா. நான் தமிழே நீ வாப்பா. இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறோம். எதுக்கு அவன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கான்? என்ன மறுபடியும் இந்த கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்றானா? அப்படி இல்லடா, அப்புறம் ஏன் பட்டு படாம ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறான்? அவன் மேல கோவமா இருக்கான்டா. ஏன் என்னாச்சு? அக்ரிமெண்ட் விஷயமா அந்த கம்பெனிக்கு போயிருந்தோம்ல, அப்ப நவீன் சாரோட ஆள் ஒருத்தர் என்ன மட்டும் மீட்டிங் போக சொல்லிட்டு கார்த்திகை வெளியே உட்கார வச்சிட்டாரா. நானும் கார்த்திக் உள்ள கூட்டு போன அவர்கிட்ட எவ்வளவு கேட்டு பார்த்தேன்டா. வேணா, கார்த்திக் உள்ள வந்தோன்னா அவசரப்பட்டு ஏதாவது வாய் விட்டுருவான். நாமளே ரொம்ப கஷ்டப்பட்டு கான்ட்ராக்ட் ஓகே பண்ணிருக்கோம். எப்படியாவது அக்ரிமெண்ட் சைன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே இருக்க சொல்லியிருக்காரா. நவீன் சார் சொன்னாருன்னு சொன்னாரு. எனக்கு வேற வழியே தெரியலடா. நான் மட்டும் தான் உள்ள போயிட்டு வந்தேன். அதனால கார்த்திக் மேல கோவமா இருக்கான்டா. அவர் சொன்னது கரெக்ட் தானேப்பா. அவன் தான் சரியான அவசரம் கொடுக்கையாச்சே. எதுக்கு இருந்தாலும் பொசு பொசுன்னு கோவப்பட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஆபீசர் சொன்னதுக்கே அவன் இப்படி ரியாக்ட் ஆகுறானா? உள்ள கூட்டு போயிருந்தா பேசிருப்பானே. நீ அவனை உள்ள கூட்டு போவதே நல்லதுதான்ப்பா. இல்லடா, கார்த்திக் வருத்தப்படுறேன்னு நினைச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழே, இந்த அக்ரிமெண்ட்டை நல்லபடியா முதல்ல சைன் பண்ணி முடிப்போம். கார்த்தி அப்புறம் கூட சமாதானப்படுத்திக்கலாம். நீ மூஞ்ச முதல்ல இப்படி தூக்கி வச்சுக்காத. அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுப்பா, வா அதை முதல்ல பார்ப்போம். கார்த்திக் சாருக்கு இப்படி ஒரு இன்சல்ட்டிங் நடந்திருக்கா? இதை மேடத்துக்கிட்ட உடனே சொல்லணுமே. அந்த காலத்துல சின்னதா இருந்த கம்பெனி வளர்ந்து ஆலமரம் மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க. போயிட்டு வா. என்னம்மா என்னாச்சு? என்னமோ தெரியலங்க, மனசு இன்னும் படபடன்னு அடிச்சிட்டு இருக்கு. அட என்னம்மா நீ, நானே இப்பதான் கொஞ்சம் நிறைவா இருக்கேன். பசங்க சாதாரண நிலைமையில இருந்து எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கானுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதையும் மனசுல ஏத்திக்காத, புரியுதா? என்னமாம் இது? வேர்ல்டு லீடர்ஸ் 2 பேர் மீட் பண்ணி ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபைல்ல சைன் பண்ற மாதிரி இதுக்கெல்லாம் போய் கூட்டிட்டு வரீங்களா மாம்? ஆதி, நீ ஏன் இவ்வளவு சலிச்சுக்கிற? இதெல்லாம் நமக்கு தெரியணும். மாம், எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கல மாம். பிடிக்கலனாலும் பொறுத்து தான் ஆகணும். வா. இதை சைன் பண்ணதுக்கு அப்புறம் மறக்காம 4 போட்டோ காப்பி எடுத்து வச்சேன். சம்மந்தி வந்துட்டாங்க. வாங்க சம்பந்தி. வாங்க சம்மந்தி. மாம், ஹாய் வசு. ஹாய் ஆதி. ஹாய் வசு. என்ன சம்மந்தி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப வந்துருவாங்க. சரி, அவங்க வர வரைக்கும் நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேனே. பார்க்கலாமே. டேய் கார்த்தி, அவங்களை கூட்டிட்டு போய் இல்ல சம்மந்தி, இருக்கட்டும், நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க.
அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்னடா அப்பா அண்ணா சொன்ன மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் ரெடி பண்ணிட்டேன். வாங்க மேடம். மேடம், உங்க மாப்பிளைக்கு பெரிய அவமானம் நடந்திருக்கு மேடம். புது கம்பெனிக்கு போன இடத்துல அவரை வெளியில உட்கார வச்சுட்டு தமிழ் சார் மட்டும் உள்ள கூட்டிட்டு போய் பேசியிருக்காங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? தமிழ் சாரும் நமச்சியும் பேசிக்கிட்டாங்க. போக போக ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு மேடம். உங்க மாப்பிளைக்கு இருக்கிற மரியாதை எல்லாம் போச்சு. இனிமே தமிழ் சார் தான் எல்லாமே. மாம், வாட் இஸ் திஸ் மாம்? கேட்கவே கஷ்டமா இருக்கு மாம். மாப்பிளைய ஃபேட் அவுட் பண்ணிட்டு தமிழ் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு மாம். நாம என்ன செய்ய போறோம்? ஆதி, நம்ம எதுவும் செய்ய முடியாது. இத வேற மாதிரி டீல் பண்ணி தான் தமிழை ஸ்டிமுலேட் பண்ணணும். ராமு, நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். பொக்கேடுமா வாங்க வா. வணக்கம் 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 வணக்கம். சார், இவங்க தான் எங்க சம்பந்தி வணக்கம். சந்திரகலா. வணக்கம் சார். நான் சந்திரகலா, ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர். ஏற்கனவே என் சம்பந்தி ஃபேமிலி கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க செக் பண்ணி எப்படியாவது ஓகேன்னு சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அதை நாங்க செஞ்சு கொடுத்துடுறோம். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சம்மந்தி ஃபேமிலிக்கு பிரச்சனை வந்து எங்க கஷ்டப்படுவாங்களோன்னு பயந்து தான் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். பட் பேசிக்கலி நானும் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸரா இருந்தவ தான். ஏதோ ஒரு பதட்டத்தில் அப்படி பேசிட்டேன். ரியலி வெரி சாரி. இட்ஸ் ஓகே. என்ன நீங்க சொன்ன டைம் வந்துருச்சுங்களா? சார் இன்னும் ஒரு நிமிஷம் பாக்கி இருக்கு சார். ஓகே. என்ன சார், எங்க சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? அப்படி இல்லை மேடம். நேத்து இதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துல ஒரு பீஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அந்த கடைசி நிமிஷத்துல உங்க மருமக ஓடி போய் பூஜை ரூம்ல இருந்ததை எடுத்து கொடுத்தாங்க. நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அவங்க மட்டும் அந்த கடைசி நிமிஷத்துல அதை கொண்டு வந்து கொடுக்கலனா இந்த கான்ட்ராக்டே கிடைச்சிருக்காது. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டேலண்டட். சார் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ரெண்டு கம்பெனிக்கும் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லபடியா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். வாங்க சார். வாங்க.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரியலி வெரி நைஸ். வீட்டில் பண்ணது ஹோம்மேடு. ஓ, என் மருமக தான் பண்ணா. ரொம்ப நல்லா இருக்குமா? சார் எல்லாமே ஆர்கானிக் பொருள்ல செஞ்சது சார். எங்க அத்தை ஸ்ட்ரிக்ட்டா அதுல தான் செய்யணும்னு So சொல்லிருக்காங்க. good, nice, very nice, very nice. உண்மையிலேயே உங்க ஃபேமிலியை பார்க்கறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவா பொண்ணுங்கள்லாம் வீட்டு வேலையை தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, பிசினஸ்க்குள்ள வரவே விட மாட்டாங்க. ஆனா நேத்து இவங்க அவ்வளவு டெடிகேட்டடா ஒர்க் பண்ணாங்க. பிசினஸ்க்குள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒர்க்கர்ஸையும் நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. ரியலி ரியலி குட் திங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் நீங்க கொடுங்க சார். தமிழ் நல்லபடியா ஒர்க் ஆரம்பிச்சுங்க. ரா மெட்டீரியல்ஸ்லாம் இன்னைக்கே வந்துடும். ஓகே, கண்டிப்பா ஆல் sir. தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இது புறா வாங்க சார். வாங்க நாங்க போயிட்டு வரோம். வாங்க சார். பார்த்து பாத்துமா. அத்தை அடிப்பட்ட இடத்துல ஏதோ குத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா. அதான் வலிக்குது. என்னம்மா நீ எப்பவும் கவனமா இருக்கணும் என்ன? அம்மா, நேத்திக்கு உங்க மருமக கம்பெனியில ஓடி ஓடி வேலை செஞ்சதை நீங்க பார்த்துருக்கணுமே. எங்களோட சேர்ந்து அவங்களும் பரபரன்னு வேலை பார்த்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் நிக்கலையே. அவங்கள பார்க்கறப்ப எங்களுக்கே கஷ்டமாயிருச்சுமா. இவங்களே இவ்வளவு வேலை பார்க்கறாங்களே, அப்ப இன்னும் அதிகமா வேலை பார்க்கணும்னு எங்களுக்கு தோணுச்சுமா. மொத்தத்துல அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு போட்டியே வந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன். முன்னாடி எல்லாம் நீங்க எப்படி ஐயாவுக்கு கம்பெனியில வந்து உதவி பண்ணீங்களோ அதே மாதிரி தமிழ் தம்பிக்கு சரஸ்வதி அம்மா உதவி பண்ணாங்க. பாக்குறப்ப அடுத்த கோதையம்மா மாதிரியே இருக்கிறாங்கம்மா. ஏமா நான் சொல்லல, அடுத்த கோதை சரஸ்வதி தானே. சண்முகமும் அதே தான் சொல்றான் பாரு. நான் மட்டும் இல்லப்பா, இங்க இருக்கிற எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. பாத்தியா? சரஸ்வதி, இவங்கெல்லாம் பாராட்டுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. அதுக்கான பாராட்டு தான் இதெல்லாம். உங்க உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிருக்கு. வெரி குட். நீங்க அத்தை இடத்துக்கு வரதை நினைக்கிறப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இப்போ உன் மனசு திருப்தியா இருக்குல்ல? இப்பதாங்க மனசுக்கு திருப்தியா இருக்கு. அக்ரிமெண்ட் எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வச்சு கும்பிடணும். அப்பதான் நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதானமா, உடனே பண்ணிடுவா. விடு. கூட நம்பிச்சு. டேய் அதை கொண்டாடா. டேய் வா. போலாம். நீ கம்பெனியில் மற்ற எல்லாம் பார்த்துக்கிட்டு இரு. நான் வீடு வரைக்கும் நீ போயிட்டு போப்பா, வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். வாங்க வேலையை ஆரம்போ. எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. என்ன மேடம், பூனை குறுக்கில் வந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அது என்னமோ தெரியல மேடம், இப்பெல்லாம் உங்களுக்கு சகுனமே சரியில்லை. நீங்க எது நினைச்சாலும் நடக்கவே மாட்டேங்குதே. நீங்களும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பாக்குறீங்க, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுல. இந்த அக்ரிமெண்ட் எப்படியாவது சைன் ஆகாம நிக்கணும். அப்ப நீங்க வந்து உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு எப்படியாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணணும். அப்படிதானே உங்க மைண்ட்ல ஓடிச்சு. ஆனா அந்த டைம் இருக்கு பாருங்க, டைம் அது எங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. ஏன்னா நாங்க கோதையம்மாவுடைய வளர்ப்பு. எங்களுக்கு அவங்க நல்லது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஏதாவது செஞ்சு இதை நடக்க விடாம பண்ணணும்னு நினைச்சீங்க. ஆனாலும் நாங்க ஜெயிச்சிட்டோம்ல. இதுக்கப்புறமும் நீங்க நினைக்கிறது எங்க குடும்பத்திலயோ கம்பெனிலயோ நடக்கவே நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு திட்டம் போடுறீங்களோ அவ்வளவும் எங்களுக்கு நல்லதா தான் மாறும். இப்ப நடந்த இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம், சொல்லிட்டோம். சந்தோஷம் மேடம். வரட்டுங்களா? இருங்க, போங்க. போலாம் மயிலு, வரட்டுங்களா? பாய். மாம் பாத்தீங்களா எப்படி அவமானப்படுத்திட்டு போறாங்கன்னு? இதுக்கு தான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். நேத்து வரைக்கும் அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியாம தவிச்சு போயிருந்தவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடுச்சுல, அதான் தலைக்கால் புரியல. ஆதி, புது பணக்காரங்க
எப்பவும் கொஞ்சம் ஓவரா ஆட்டம் போட தான் செய்வாங்க. அத நாம எதுக்கு மாம் பார்க்கணும்? நம்ம பாட்டுக்கு வீட்லயே இருந்திருக்கலாமே. டேய், இங்க வந்ததால தானே ராமு இப்படி ஒரு விஷயத்த சொன்னா. உள்ள மாப்பிள்ள முகத்தை பார்த்தல்ல, இங்க நடக்கிற எதுவுமே பிடிக்கலங்கிற மாதிரி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தாரு. இதுதான் கரெக்டான டைம். கார்த்தியோட ஈகோவை தூண்டி விட்டா மட்டும் போதும், அவங்க வீட்ல ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோத வளர்த்த பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கால அந்த தமிழ். அந்த பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி முட்டிட்டு நிக்கிறாங்கன்னு மட்டும் பாரு.